ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருங்கள், அது உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், அது உங்கள் விவேகமாகும். வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர்கள்தான் உங்களை முளைக்க செய்தவர்கள். யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே, உனக்கான மரியாதையை நீ இழந்து விடுவாய். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை, ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்கவே முடியாது, நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும். முடிந்து போனதை கனவாக நினைத்து கொள்ளுங்கள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாகும். இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு, அதுதான் பணிவு. மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய் விடும். உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே மிகவும் சிறந்தது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களை தரும்போதுதான் தெரிகிறது, எதிர்பார்ப்புக்கு கூட ஏதோ ஒரு வகையில் தகுதி தேவைப்படுகிறது என்று. நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும். உங்களை நம்பியவர்களுக்கு உண்மையாக இருக்க தவறும் போதே நீ உண்மையான தோல்வியை தழுவுகிறாய் என்று அர்த்தம். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை, படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை, சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை. செய்த கருணையும் தர்மமும் மட்டுமே நிலைத்து நிற்கும். நம் எண்ணங்கள் அழகானால் நம் வாழ்க்கையும் அழகாகும். அளவுக்கு மீறியாடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று நிச்சயம் அவர்களுக்கே உணர்த்தும்.